அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பெண்கள் ஒன்றுகள் இருக்கின்றது, அதால் வந்திருக்கிறோம். முன்சூரில் உள்ள கிண்டர் ஹவுஸில் தான் ஒன்றுகள் நடைபெறப் போகின்றது. நாங்கள் சம்மரில் தோட்டத்தில் தான் செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வயன் வகுப்பு நடக்கின்ற இடத்துல தான் நடைபெறப் போகின்றது. அதில் இருக்கிற அங்கத்தவர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதிய உணவாக சாப்பிட இருக்கின்றோம். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுதான் நாங்கள் பெண்கள் ஒன்று கூற இடம். எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு செய்து வந்தார்கள். பார்த்துக்கலாம், இந்த பருப்பு கறி, கோழி பொரியல், கோழி குழம்பு, புட்டு, 2 விதமான புட்டு, கோழி குழம்பு, வெறும் சோறு, கேக்கு, மஸ்கட், இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம். அது இப்போ குளிர்காலம் முடியும் இப்படி செய்து கொண்டு வந்து சாப்பிட்றோம். வெப்ப நேரத்தில் நாங்கள் எங்களோட தோட்டத்தில், கழகத்தை சொந்தம் பண்ண தோட்டத்தில் தான் நாங்கள் விறகு அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்றோம். நாங்கள் பெண்கள் தான் சேர்ந்து ஒன்று கூடினாலும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தான் போகிறோம். நாங்கள் அப்போ எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் ஒரு எங்களுக்கு நல்ல வடிவாக இந்த நாள் கழியும். ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கதைச்சு இந்த நாள் எங்களுக்கு நாங்கள் இவா வந்து எங்களோட பெண்கள் குழுவில் அங்கத்தவராக இருக்கின்றார். இப்போ நாங்கள் சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. முதல் இந்தியாங்கினது அது வேறு தலைமை குழுவில். இப்போ 2 வருஷமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 2 வருஷம் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாங்கள் செய்ய ஒன்று சமைச்சு சாப்பாடு கொண்டு வர்றது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எல்லாருமே வேலைகள், பிள்ளைகள், ஸ்கூல்கள், படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக இருந்து நாங்கள் எங்களுக்கு பயிற்சி போகிறது சின்ன ஆளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதனால மிகவும் பிடிச்சி கொடுக்குறது. இதே சாப்பிட்டா இப்போ ஒவ்வொரு சாப்பாடையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அவைகளை சமைக்கிற முறையில பகிர்ந்து கொள்வீனம். எங்களுக்கு தெரியாத நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் அவைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் ஒரு விடயம். நன்றி.